Hi friends, நான் உங்க CA அருண் அன்பு. வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். பிகாஸ் சேனல் ஆரம்பிச்சு 1 month தான் ஆகுது. அதுக்குள்ள நம்ம வந்து 360 சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் ஒரு 7 வீடியோஸ் தான் போட்டிருக்கோம். அதுக்கே நமக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் வந்திருக்கு. பிளஸ் நிறைய அப்ரிசியேஷன் வந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் டிப்ஸ், ஸ்டடி டிப்ஸ் வருது, உங்க சிஏ ஜர்னிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்றாங்க, இல்ல அவங்களும் வந்து சிஏ ஜர்னில இருக்கிறாங்க, பட் இந்த சேனல் பத்தி தெரியலன்னா ஜஸ்ட் நீங்க ஷேர் பண்ணுங்க. அது ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல் பிளஸ் மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோட நான் ஜஸ்ட் நீங்க போட்ட கமெண்ட்ஸ், நீங்க கேட்ட எல்லா கொஸ்டினையும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ண போறேன். எல்லாத்தையும் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. வாங்க நம்ம 1 by 1 போகலாம். ஃபர்ஸ்ட் நிலை தமிழ் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, எனக்கு உங்க கைடன்ஸ் வேணும், டெலிகிராம் ஐடி ப்ளீஸ். ஆக்சுவலா இந்த சேனல் ஆரம்பிச்சதோட மோட்டிவே அதுதான். சிஏ கோர்ஸ் பத்தின அவேர்னஸ் இல்ல இப்பதான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் கத்துக்கிட்டது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட், இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணணும். பிளஸ் என்னோட கைடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட மோட்டிவ். பிளஸ் இதுவே உங்களுக்கு பர்சனலா ஏதாச்சும் வந்து ஹெல்ப் தேவைப்படுது, பர்சனலா வந்து கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா நீங்க 1-to-1 என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் டேக் பண்றேன். நீங்க ஜஸ்ட் அதுல ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் நம்ம இந்த கமெண்ட் செக்ஷன்ல கேட்க முடியாத கேள்வி உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா நீங்க எனக்கு இன்ஸ்டாகிராம்ல பர்சனலா டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ண நான் வந்து ட்ரை பண்றேன். செகண்ட், திவ்யா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் வரப்போது, ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோஸ் எதிர்பார்க்கலாமா? ப்ளீஸ் லாஸ்ட் சப்ஜெக்ட்க்கு ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க. ஆக்சுவலா ஃபவுண்டேஷன், இன்டர் ஃபைனல் இந்த 3 எக்ஸாம்ல என்னோட கான்சென்ட்ரேஷன், அதாவது அடுத்து நான் நிறைய போட போற வீடியோஸ்ல என்னோட கான்சென்ட்ரேஷன் மோஸ்டா ஃபவுண்டேஷன் நோக்கி தான் இருக்கும் போது. பிகாஸ் வந்து இப்ப இன்டர் ஃபைனல் நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும், இந்த கோர்ஸ் எப்படி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் இப்பதான் ஃபைனல் ஃபவுண்டேஷன் வர போறாங்கன்னா அவங்களுக்கு மோஸ்டா நிறைய தெரியாது. ஸோ அவங்களுக்கு நான் நிறைய வீடியோஸ் போடணும், அவங்களுக்கு நான் நிறைய கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஐடியால இருக்கிறேன். திவ்யா, நீங்க வந்து நிறையவே வந்து ஃபவுண்டேஷன் ரிலேட்டட் வந்து வீடியோஸ் எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன், ஸோ என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது, என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறையவே எதிர்பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட், திவ்யா ஹரிகிருஷ்ணன், வேல்யூபிள் பாயிண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ திவ்யா. யூசர் CE80 சம்திங் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. சார், வாட் இஸ் த ஹைக் இன் CA? எஸ், இட் வில் வேரி ஃப்ரம் கம்பெனி டு கம்பெனி ஆர் லொகேஷன் டு லொகேஷன் சார். ஆக்சுவலா அவங்க என்ன கேட்க வராங்கன்னா ஒரு 2 விஷயம் கேட்க வராங்க. ஒன்னு, ஆவரேஜா வந்து சிஏக்கு எவ்வளவு தடவை ஸ்டார்டிங் பேக்கேஜ் இருக்கும், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல முடிச்சவங்க பிளஸ் நிறைய அட்டெம்ப்ட் எடுத்தவங்க. தென் டவுன் த லைன் ஒரு 10 years 20 years அப்புறம் அவங்க 2 பேருக்கும் என்ன வந்து ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதுல ஸ்டார்டிங் பேக்கேஜ் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு தனியாவே டெடிகேட்டட் வீடியோ நான் போட்டிருக்கேன். அது நீங்க வந்து இங்க தொட்டா வரும். பட் 10 year டவுன் த லைன்ல வந்து அவங்க எங்க இருப்பாங்க, 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பேக்கேஜ்ல வந்து மீட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்றேன். இப்ப எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு 2 பேருன்னு வச்சுக்கோங்க. அதாவது எனக்கு ஒருத்தர் தெரியும், அவரு 45 years, அவரு இப்ப வந்து ஒரு ஃபர்ம்ல பார்ட்னரா இருக்கிறாரு. அவரு 1.5 crores வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவரு ஃபைனல் முடிக்க 10 attempts எடுத்தாரு. இது நான் வந்து ரியலா சொல்றேன், இந்த எக்ஸாம்பிள் சொல்ல. இதே மாதிரிதான் இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் ஒரு 45 years இருக்கும். அவர் ஒரு பெரிய ஒரு நல்ல MNCல வந்து பினான்ஸ் ரோல்ல இருக்காரு. பட் அவர் வந்து CA ஃபைனல் ஒரு செகண்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றாரு. பட் இன்னமும் அவரோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 to 45 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க இதுல வந்து டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங்ல நீங்க எவ்வளவு பேக்கேஜ் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்டெம்ப்ட், நீங்க ரேங்க் எடுத்திருக்கீங்களா, இல்ல எங்க ஆர்டிகல்ஷிப் பண்ணீங்க, இன்டர்வியூல எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க, இதை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பேக்கேஜ் டிசைட் ஆகும். பட் டவுன் த லைன் ஒரு ஆஃப்டர் 10 years ஆஃப்டர் 20 years வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரொமோஷன், உங்களோட growth எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி பேஸ்ட் ஆன் யுவர் டேலண்ட். நீங்க வந்து எவ்வளவு தூரம் வேல்யூ ஆட் பண்றீங்க அந்த ஆர்கனைசேஷனுக்கு, பிளஸ் உங்களோட ஹார்ட் ஒர்க். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நீங்க ஸ்டார்டிங் பேக்கேஜ் டிசைட் பண்ணி உங்களோட லைஃபே வந்து பாத்தீங்கன்னா டிட்டர்மைன் பண்ற முடியாது. நீங்க அங்கேயும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை காட்டணும். பட் உங்களுக்கு ஸ்டார்டிங் பேக்கேஜ் நல்லா வரணும்னா அட்டெம்ப்ட்ஸ் மேட்டர். ஆனால் அட்டெம்ப்ட் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். நீங்க ரேங்க் எடுத்தீங்கன்னா ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். அதே மாதிரி தான் உங்களோட ஆர்டிகல்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் இன்டர்வியூ பெர்ஃபார்மன்ஸ். ஸோ உங்களோட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் கிளியரா சொல்றேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ப்ரோ உங்க ஆர்டிகல்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க ப்ரோ. நெக்ஸ்ட் கண்டிப்பா நான் சொல்றேன். என்னோட ஐடியாவும் அதேதான். என்னோட 3 years ஆர்டிகல்ஷிப் வந்து எனக்கு பிடிச்சிருந்ததா, நான் நிறைய கத்துக்கிட்டேன்னா அதுல என்னென்ன நான் கத்துக்கிட்டேன், ஸோ எனக்கு அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது ஒரு நல்ல ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலா வந்து என்னோட ஆர்டிகல்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோல நான் சொல்றேன். தென் அனுஷா அப்படின்றவங்க கேட்டுக்கிறாங்க, Arun, how did you manage your articleship with final studies? Could you be able to cover all the final portion in the articleship period itself? Could you please make the video on this topic?
கரெக்ட். அதாவது என்னோட ஆர்டிகல்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபைனல் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்தது, நான் எவ்வளவு தரம் கவர் பண்ணேன், ஃபுல்லா முடிச்சேன் அப்படின்னு கேட்கறாங்க. இதையும் என்னோட ஆர்டிகல்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோல நான் வந்து மொத்தம் கவர் பண்ண ட்ரை பண்றேன். அண்ணா, கேன் யூ சஜஸ்ட் குட் டெஸ்ட் சீரிஸ் ஃபார் இன்டர்? ஆக்சுவலா இன்டருக்கு ஃபைனலுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ்லாம் எடுத்து நான் வந்து நிறைய டெஸ்ட் எழுதுனேன் மோஸ்டா. பட் எனக்கு பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா சிஏ டெஸ்ட் சீரிஸ் அண்ட் பாக்கியா டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் அது கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே வந்து அஃபோர்டபுளா இருக்கும். பிளஸ் அவங்க ரொம்பவே ரெஸ்பான்சிவா இருப்பாங்க. நீங்க பேப்பர் வந்து அப்லோட் பண்ணி ஒரு 2 to 3 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கரெக்ஷன் பண்ணி வரும். டீடைல்டா வந்து நிறைய ரிமார்க்ஸ் கொடுப்பாங்க, எந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, எங்க இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிஏ டெஸ்ட் சீரிஸ் பிளஸ் பாக்கியா டெஸ்ட் சீரிஸ் கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இஸ் இட் டூ லேட் டு ஸ்டார்ட் சிஏ ஜர்னி அட் 23? சிவராம் குமார் அப்படின்றவங்க கேட்டுக்கிறாங்க. இது கொஞ்சம் வந்து கான்ட்ரவர்ஷியலான டாபிக் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபேக்டோ நான் அது வந்து சொல்ல ட்ரை பண்றேன். சிஏ கோர்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட் அஃபோர்டபுள் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிளஸ் ரொம்ப ROI ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற கோர்ஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெருசா காசு செலவு பண்ணணும் அப்படின்னு இல்லை. இது மோஸ்டா நம்ம செல்ஃப் ஸ்டடி பண்ணியே படிக்கலாம். நீங்க IIM மாதிரி பெரிய காலேஜுக்கு போயிட்டு இல்ல வந்து 30L 40L அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணணும் அப்படின்ற எந்த விதமான கட்டாயமும் இல்லை. நீங்க நிறைய கோச்சிங் கூட நீங்க எடுக்கலாம். பட் அதுவும் ரொம்ப அஃபோர்டபுளா தான் இருக்கும். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை முடிச்சுட்டு வரும்போது நம்ம நிறைய பே பண்ணதோட நம்ம நிறைய ஏர்ன் பண்றோம் ஆர்டிகல்ஷிப்ல நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி வந்து நெட் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருக்கிற ஒரு கோர்ஸ் தான் சிஏ கோர்ஸ். பட் இதுல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னதுன்னா உங்களோட டைம் தான். இந்த ஆர்டிகல்ஷிப் அதாவது நான் படிக்கும் போது 3 years, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 years மாத்திட்டாங்க. இந்த 3 years வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெடிகேட்டடா ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களால பெரிய ஏர்னிங்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதாவது பிக் 4ல போனா ஓகே, பட் பிக் 4 தவிர்த்து இல்ல டாப் மிட் சைஸ் ஃபார்மை தவிர்த்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா ஏர்னிங் இருக்காது. பட் என்னதுன்னா உங்களுக்கு நீங்க 3 years வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்மி ஏர்னிங்ஸ்ல தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். சப்போஸ் இப்போ வந்து உங்களோட பேக்ரவுண்ட் மிடில் கிளாஸ் அப்படின்னா உங்களால வந்து ஃபேமிலியை வந்து சப்போர்ட் பண்ண முடியாது வித் ஆர்டிஃபிஷியல் ஸ்டைபண்ட். பட் நீங்க வந்து இந்த 3 years நீங்க கடந்து தான் ஆகணும். ஏர்னிங்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணாம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணியே நீங்க இந்த 3 years கடந்து ஆகணும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா இப்போ உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிடில் கிளாஸ் இல்ல போர் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்னா நீங்க எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா முடிச்சுட்டு நீங்க வேலைக்கு போனாதான் உங்க ஃபேமிலியை சப்போர்ட் பண்ண முடியும். சப்போஸ் இல்ல எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வேலையில இருக்கிறாங்க, இல்ல ஒரு நல்ல ஒரு பிசினஸ் மேன் அப்படின்னா உங்களுக்கு கவலையே இல்லை. நீங்க எப்ப வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ இப்ப இவரு கேட்டிருக்காரு 23ல ஸ்டார்ட் பண்ணலாம். 23ல நீங்க கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு காசு ஒரு கவலை அப்படின்னா வந்து நீங்க மற்ற கோர்ஸை கன்சிடர் பண்றதுக்கு நீங்க சிஏ கோர்ஸ் நிறையவே கன்சிடர் பண்ணலாம். பட் உங்களோட ஃபேமிலி உங்களோட ஏர்னிங்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படின்னா நீங்க எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா டெடிகேட்டடா வந்து நீங்க எஃபர்ட் போட்டு முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து முடிக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபேமிலியை நீங்க சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு இன்டருக்கு 1 year பிளஸ் இப்போ ஆர்டிஃபிஷியலுக்கு 2 year பிளஸ் ஃபைனலுக்கு 1 year, நீங்க எந்த அட்டெம்ப்ட் இல்லைன்னா 1 year அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு 4 years முடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம் தான் உங்க ஃபேமிலி சப்போர்ட் பண்றதுக்கு. சிஏ கோச்சிங் எங்க பெஸ்டா இருக்கும் ப்ளீஸ் ரிப்ளை. ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஆக்சுவலா இந்த கொஸ்டினும் வந்து பாத்தீங்கன்னா நான் மோஸ்டா வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் சரி இருந்தாலும் நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப சொல்றேன். எதனால அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணலாம், இப்ப நான் ஒரு அகாடமி சொல்லிட்டு அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சேர்ந்து சப்போஸ் அது உங்களுக்கு செட் ஆகணும் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுக்காக தான். பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னு சொல்றேன். நான் வந்து 12th முடிச்சுட்டு காலேஜ்ல எதுவும் போல. நான் 12th வந்து பாண்டிச்சேரியில முடிச்சேன். பாண்டிச்சேரியில முடிச்சு நான் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணி ஃபவுண்டேஷனுக்கான கோச்சிங் வந்து நான் சென்னையில KS அகாடமில சொல்லிட்டு நான் வந்து சேர்ந்தேன். KS அகாடமி வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப உங்களுக்கு ஒரு ஸ்கூல் அட்மாஸ்பியர் வேணும், அதாவது ஒரு ஷெட்யூல் போட்டு பிளஸ் வந்து டெஸ்ட் சீரிஸ் நிறைய கண்டக்ட் பண்ணி அவங்களே கரெக்ஷன் பண்ணி பேப்பர் கொடுத்து அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்க கண்டிப்பா வந்து KSல வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். பட் நான் வந்து KSல தான் ஃபுல்லா படிச்சு முடிச்சீங்கன்னு கேட்டேன்னா இல்ல, நான் வந்து அங்க சேர்ந்தேன். பட் எனக்கு என்னதுன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு கிளாஸ் பார்த்தா வந்து செட் ஆகல, கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி ஃபீல் ஆச்சு. பிளஸ் நான் வந்து நிறைய செல்ஃப் ஸ்டடி படிச்சே பழக்கம் எனக்கு 11th 12th சரி. ஸோ எனக்கு செல்ஃப் ஸ்டடி படிச்சா கரெக்டா இருக்கு. என்னால வந்து வீடியோ பார்த்தா தூக்கம் வரும். பட் என்னால புக் எடுத்து வச்சுன்னா நான் எவ்வளவு நேரம் வேணாலும் படிப்பேன். ஸோ எனக்கு என்னை பத்தி தெரிஞ்சிச்சு. ஓகே நமக்கு வந்து இந்த கிளாஸ்லாம் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு சென்னையில ஹாஸ்டல்லே படிச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் செல்ஃபா படிச்சுதான் நான் கிளியர் பண்ணேன். இன்டர் வந்து நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு கோவிட் வந்துருச்சு. ஸோ கோவிட் வந்து நிறைய அகாடமி வந்து கோவிட் முடியட்டும் அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிலே பண்ணிட்டு இருந்ததுனால இல்ல நம்ம வந்து இன்டர்வியூ வந்து செல்ஃபாவே படிச்சு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்டர் பிளஸ் ஃபைனல் வந்து செல்ஃபா தான் படித்தேன். ஸோ இதுதான் என்னோட வந்து ஜேர்னி. ஸோ எனக்கு மோஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா அகாடமி எப்படி இருக்கும்னு பெருசா தெரியாது. ஸோ மார்க்கெட்ல என்னென்ன நல்ல அகாடமி இருக்குதுன்னு நான் வந்து சொன்னேன்னா அது ரொம்பவே தப்பா இருக்கும். ஏன்னா பெருசா வந்து எனக்கு அதை பத்தின அவேர்னஸ் இல்லை. பட் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவோம், இப்போ உங்களுக்கு
ஸ்கூல் அட்மாஸ்பியர் வேணும் அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேஎஸ் கன்சிடர் பண்ணலாம். அது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதை தவிர இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் எல்லா கிளாஸையும் பார்த்து முடிக்கணும், நான் அதுக்கப்புறம் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க மற்ற அகாடமிஸ் கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை நிறைய ஃபேக்கல்டிஸ் வந்து அவங்களோட கோர் சப்ஜெக்டை மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து நிறைய செல் பண்ணுவாங்க. நீங்க அந்த மாதிரி தனித்தனி ஃபேக்கல்டி கிட்ட இருந்தும் வாங்கி படிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபேக்கல்டிஸ் கிட்ட இருந்து வாங்கினா நல்லா இருக்கும் சப்ஜெக்ட் வச்சு, இல்ல எந்த அகாடமி அதர் கேஎஸ் பத்தி உங்களுக்கு தெரியணும்னா நான் அதை வந்து டீப்பா ரிசர்ச் பண்ணிட்டு இன்னொரு வீடியோ கூட நான் உங்களுக்கு வந்து தெளிவா சொல்றேன். நெக்ஸ்ட் சூர்யா அப்படின்றவங்க சூப்பர் பண்ணா வாண்ட் டு சி மோர் சிஎஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. தேங்க்யூ சூர்யா. ஸோ அதே தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனும், நிறைய சிஎஸ் வந்து தமிழ்நாட்டுல இருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அருள் அப்படின்றவங்க கேட்டுக்கிறீங்க, இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க ப்ரோ? இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு இருந்தேன், இப்பதான் கிளியர் பண்ணேன். ஸோ வேலைக்கு வந்து நிறைய வந்து டைம் இருந்ததுனால ஜஸ்ட் யூடியூப் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இளங்கோ, கிரேட் கண்டென்ட் இன் தமிழ், இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ், கங்க்ராச்சுலேஷன் ஃபார் தி ஸ்டெப் சார். தேங்க்யூ இளங்கோ. ஜெயலட்சுமி, சார் நீங்க எந்த கோச்சிங்ல படிச்சீங்க சொல்லுங்க சார் ப்ளீஸ். ஸோ அதை அட்ரஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் விஷிவ், ஹாய் ப்ரோ, ஐ எம் சிஏ ஃபைனலிஸ்ட் டூயிங் ஆர்டிஃபிஷியல், சப்ஸ்கிரைப் யுவர் சேனல், கைண்ட்லி போஸ்ட் வீடியோ ரெகுலர்லி ரிலேட்டட் டு ஃபைனல் ப்ரிப்பரேஷன். ஓகே விஷயம், கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ரிலேட்டடாகவும் இன்டர் ஃபவுண்டேஷன் ரிலேட்டடாகவும் நிறைய வீடியோஸ் வரும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கன்சிஸ்டண்டா வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்க ஷேர் பண்ணிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அபிராமி மூர்த்தி, குட் இனிஷியேட்டிவ் பிரதர், ஐ எம் யுவர் நியூ சப்ஸ்கிரைபர், ஆல் தி வெரி பெஸ்ட், கைண்ட்லி மேக் வீடியோ ஆஃப் யுவர் சிஏ இன்டர்மீடியட் ஸ்ட்ராட்டஜி விச் யூ ஹேவ் ஃபாலோட். கண்டிப்பா அபிராமி நிறையவே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். யுவர்பி, தேங்க்யூ ஃபார் ஷேரிங், ரியலி எக்ஸ்பைரிங் பிரதர், தேங்க்யூ யுவர்பி. ஸோ அவ்வளோதான், மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து அட்ரஸ் பண்றப்பன்னு நினைக்கிறேன். இன்னமும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க வந்து கவலைப்படாம வந்து கேளுங்க. எல்லா கொஸ்டினையும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்றேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து பர்சனலைஸா ஏதாச்சும் வந்து பார்த்தோன்னா ஹெல்ப் வேணும், கைடன்ஸ் வேணும், இல்லை கமெண்ட் செக்ஷன்ல கேட்க முடியாதுன்னா நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் ஷேர் பண்றேன், அங்க நீங்க எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் கண்டிப்பா 1-to-1 பேச ட்ரை பண்றேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சிஏ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இல்லை சிஏ ஜர்னியில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.